இன்னைக்கு வந்து நம்ம 9 ஸ்டெப்ஸ் ஆஃப் டிவோஷன் பற்றி பார்க்கலாம். எப்படியெல்லாம் வந்து நம்ம காடை வந்து வர்ஷிப் பண்ணலான்றத பார்க்கலாம். ஷரணம். ஸோ நம்ம காடோட சாங்ஸு, அவங்களோட மிராக்கிள்ஸு, அவங்களோட ஸ்டோரீஸு, மந்த்ராஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கேட்கறதுனால நம்மளுக்கு வந்து இந்த காட் வந்து இவ்வளோ மிராக்கிள் பண்ணியிருக்காரா, இவரோட ஸ்டோரி இதுவா, இவரோட பாத் இதுவா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அது மூலயமா வந்து நம்ம அவரை எப்படி வர்ஷிப் பண்ணலான்ற ஒரு நாலேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கீர்த்தனம். ஸோ நிறைய வந்து நம்ம காட் கிட்ட உட்காந்து எவ்வளோ தான் சாங்ஸ் இது இருந்தால் கூட அவர் முன்னாடி உட்காந்தா நம்மளுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு பாட்டு பாடுறதோ, நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகாஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அது வந்து ஈஸியாக வந்து நம்ம காட் கிட்ட ரீச் ஆகுறான வழி. எப்போவுமே பாட்டு போட்டு நம்ம கேட்குறத விட எனக்கு அந்த ஸ்லோகாவே தெரியும். நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்லோகா வச்சு நம்ம சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். நம்மளுக்கே வந்து அந்த பூஜா வந்து ஒரு ஃபுல்ஃபில் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கே வந்து தோணும் கண்டினியூஸாக பண்ணும்போது. ஸ்மரணம். ஸோ இப்போவுமே வந்து நம்ம அவரோட நாமாஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். மெடிடேஷன் பண்ணும்போது சொல்லலாம், இல்லை நார்மலாக எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம அதை சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு வைப் வந்து பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாத சேவனம். நிறைய பேர் வந்து ஐடல் ஃபோட்டோஸ் இதை விட பாத சேவனம் பண்ணுறது வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஃபீட்டில் வந்து பூஜை பண்ணுறது. ஏன்னா அந்த ஃபீட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. நம்ம எப்போவுமே ஒரு காடோட ஃபீட்டை மட்டும் நம்ம வர்ஷிப் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு டிவைன் நிறைய எல்லா குருஸுமே நம்ம வந்து ஃபீட்டு தான் வந்து மெயினாக வந்து பூஜை பண்ணுறோம். ஏன்னா அந்த ஒரு மிராக்கிள் வந்து நம்ம ஃபீட்டு என்னைக்கெல்லாம் நம்ம ஃபீட்டை பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோமோ அன்றைக்கே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒரு லெவல் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோன்ற அர்த்தம். அதை பண்ண பண்ண அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி நம்ம ஐடலுக்கும் ஃபோட்டோஸ்க்கும் நம்ம வந்து பூ போட்டு பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஃபீட்டுக்கும் 108 மந்த்ராஸ் சொல்லலாம். இல்லை வந்து காயின் பூஜை பண்ணலாம். இல்லை இலைங்க, லீஃபு, தண்ணி எது வேணால் நம்மளால முடியுதோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டினியூஸாக பண்ணும்போது அந்த ஒரு டிவைன் ஃபீல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அர்ச்சனை. ஸோ காடை வந்து எப்போவுமே நம்ம வந்து பூஜை பண்ணும்போது ஹோமம் வளர்க்குறது, ஃபாஸ்டிங்ஸ் இருந்து பண்ணுவாங்க. சில பேர் ஃபாஸ்டிங் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா நம்ம வந்து பூ போட்டு பூஜை பண்ணலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணாவே நம்மளுக்கு வந்து காட் வந்து நம்மளை ஏற்றுப்பார். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்மளை சொல்ல. நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி அவரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்தனம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே காடை வந்து வர்ஷிப் பண்ணுறோம். ஆனால் தலை வணங்கி வந்து என்னோட கஷ்டம் இதெல்லாம் இருக்குது, எனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி இனி வரைக்கும் எனக்கு என் கூட இருந்ததுக்கு தேங்க்யூன்னு நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் தேங்க்யூன்னு சொல்ல கற்றுக்கணும்னு நினச்சிக்கோங்களேன். அன்றைக்கே நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு பீஸ் கிடச்ச மாதிரி. கஷ்டம் நடந்தாலும் சரி, நல்லதே நடந்தால் கூட நம்ம தேங்க்யூன்னு சொல்லுங்க. ஏன்னா நல்லது நடக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கெட்டது நடக்கும்போது நம்மளுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டாரு நம்மளுக்கு கோவம் வருது. ஆனால் நம்மளுக்கு இதை விட பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம வர்ஷிப் பண்ணுற மூலியமா நம்மளுக்கு கம்மிப்படுத்தியிருப்பார். ஸோ அதனால் நம்ம வந்து அவருக்கு தேங்க்யூ சொல்லலாம். தாசியம். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து அவருக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கிறது. எப்படி குரு வந்து சிஷ்யன் வந்து எப்படி குருக்கு வந்து சேவை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சதா வந்து நம்ம வந்து கடவுளுக்கு வந்து சேவை பண்ணலாம். காலையில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் கொஞ்சம் அவருக்கு வச்சா நம்ம போதும். மதியானம் நம்ம சாப்பிட்றோம், சாயந்தரம், நைட்டு நம்ம ஒரு ஒரு வேளை சாப்பிடும்போது அவங்களுக்கு அதை வச்சு எடுத்து நம்ம சாப்பிட்டாவே போதும். நம்ம வந்து பெருசாக அவங்களுக்கு தனியாக நம்மளுக்கு இப்படி செய்யணும்னு கூட அவங்க வந்து நம்மளை கேட்கல. நம்மளால எது முடியுதோ அதை நம்ம கொடுத்து நம்ம வந்து சேவை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாக்கியம். இது வந்து எப்படின்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட் சகாயம். இது வந்து நம்ம எப்படின்னா வந்து நம்ம காட் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து டிவோட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட நம்ம வந்து கடவுளை வந்து வர்ஷிப் பண்ணலாம். எப்படின்னா இன்னைக்கு நான் இதெல்லாம் பண்ணேன், எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி நம்ம காடுகிட்டேயும் ஃபுல்லாக எல்லாமே பேசலாம். நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கு, எனக்கு இதெல்லாம் ரொம்ப
நான் நல்லபடியாக முடிச்சிருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு ஸ்டாமினா கூட இந்த இது நான் படிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாமே நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கலாம். நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசலாம், நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து கொடுப்பாங்க. ஆத்மதி வேதனம். ஸோ ஆத்மனே வேதனம். ஸோ இதனால் என்னென்னா நம்ம கடல்கிட்ட ஃபுல்லாக சரண்டர் ஆகுறோம். எப்போவுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சரண்டர் ஆகணும்னு நினச்சிக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு டிவோஷனாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளை சுற்றி அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். கஷ்டமாக இருக்கட்டுமே, ஹாப்பியாக இருக்கட்டுமே, எல்லாமே அவங்க தான் நம்மக்கிட்ட இருக்கிறாங்களே, அவங்க பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு எதுக்கு பயம்னு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுக்கு காட்டிகிட்டே இருப்பாங்க. நான் இருக்கிறேன் உன்கிட்ட, நீ என்ன முழுசாக நம்பினது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பாதி நம்பிக்கையோடு நம்ம வந்து வர்ஷிப் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் வந்து இருக்காது. ஆனால் ஃபுல்லாக நம்ம என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உன்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன், நீ பார்த்துப்ப எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸோ நான் எதுனா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. ஸோ இப்படியும் நம்ம டிவோஷன் பண்ணலான்றத நான் பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ.